கிரீடம், செழிப்பு, கொடுமுடி, அலங்காரம், திராணி, வல்லமை. ரைட். இப்படிப்பட்ட ஒருத்தர் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? பொறாமையா இல்லை? நம்பர் 1. திரும்பி சொல்கிறேன், சொல்லுங்கள். பெருமை. நல்ல ஸ்டைலாக நிற்கணும் தம்பி, இதை பார்த்தாலும் பரிதமாக நிற்கிறேன். சொல்லுங்கள், பெருமை. கிரீடம். அடுத்து செழிப்பு. எங்கே இருக்கிறார் இவர்? எங்கே இருக்கிறார்? எங்கே இருக்கிறார்? இல்லை கொடுமுடியில். சத்தம். எங்கே இருக்கார்? டாப்பில் இருக்கிறார். பிஸ்னஸ் டாப்பு, வாழ்க்கை டாப், ஃபைனான்ஸ் எல்லாமே ரொம்ப டாப்பில் இருக்கிறார். அடுத்து திராணி. அவர் ஆணை பூனையாக்குவார், பூனை ஆணையாக்குவார். அவர் பார்த்தா தெரியல. அடுத்து வல்லமை. என்னங்க? எல்லா வல்லமையும் இருக்குது. மேன் பவர் இருக்குது, மசில் பவர் இருக்குது, மணி பவர் இருக்குது. தம்பி நீங்கள் நிற்கிறீங்களா? அவரை பார்த்தா பரிதமாக இருக்குது. மேன் பவர் இருக்குது அவர்கிட்ட. அவர் சரியாக நாளில் நினைக்கிறேன். சொல்லுங்கள், மேன் பவர், மணி பவர், மசில் பவர். அவரை பார்த்தா தெரியல. நீ வா தம்பி, அவர்கிட்ட கூட இருக்க மாதிரி தெரியலையே. சரி, அவர் பார்த்தா பரிதமாக இருக்குது அது. சரி தம்பி, உதாரணம் தான். தப்ப யாரையும் அதிகமாக நினச்சாதீங்க. இவரை பற்றி நல்லவர் அவர். சொல்லுங்கள், செழிப்பு, கிரீடம், பெருமை, கொடுமுடி, திராணி, வல்லமை. ரைட். இப்போது இன்னொருத்தர் இருக்கிறார். இவர் கர்த்தரையே நம்புகிறவர். நல்ல கவனிங்க. அடுத்த வசனம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கவனிங்க. அந்த 1 படிங்க. 32 1 படிங்க. இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். என்ன சொல்லுங்க? நீதி. சொல்லுங்க, நீதி, நியாயம். என்ன புரியுதா? இவர்கிட்ட என்ன இருக்குது? பெருமை, கிரீடம், அப்புறம் செழிப்பு. இவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. நீதி இருக்குது, நியாயம் இருக்குது. ஆனால் இவர் வாழ்க்கையில் காற்று, பெருவெள்ளம், வறட்சி எல்லாமே இருக்குது. நம்பி பைபிள் இல்லையா? எடுத்துக்க. இவர் கையில் பைபிளே கிடையாது. அது எடுத்து இவ்வளோ நேரமா? நல்ல ஜோம் பண்ணுறார், வேதம் வாசிப்பார், ஊழியெல்லாம் பண்ணுவார். பண்ணுறியா? சொல்லுங்கள், நீதி, நியாயம், ஆண்டவர் கூட இருக்கிறார். ஆனால் இவர் வாழ்க்கையில் என்னது? காற்று, பெருவெள்ளம், அடுத்து வறட்சி, அடுத்து விடாய்த்தது வாழ்க்கை. இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? தமிழ் புரியுதா? நான் பேச தமிழ் புரியுதா? இப்போ இவரை பார்க்குறார். இவர்கிட்ட என்ன இல்லை? நீதி இல்லை, நியாயம் இல்லை, ஆண்டவர் இல்லை, சத்தியம் இல்லை, வசனம் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் எப்படி இருக்கிறார்? செழிப்பாக இருக்கிறார். ஃபோனில் ஐஃபோன் வச்சுக்கிறியா? ஆண்ட்ராய்டு வச்சுருக்கியா? ரைட். செழிப்பாக இருக்கிறார். ரொம்ப. எங்கே இருக்கார் இவர்? எங்கே இருக்கிறார்? பள்ளத்தில் இருக்கிறார், வறட்சியில் இருக்கிறார், பள்ளத்தில் இருக்கிறார். இவரை பார்க்கணுன்னா இப்படி பார்க்கணும். இவரை பார்க்கணுன்னா சத்தமாக சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது? இப்போ இவரை பார்த்தா பரிதாபமாக இல்லை? நம்பர் 1 என்னது? காற்று, அடுத்து பெருவெள்ளம், அடுத்து வறட்சி, அடுத்து விடாய்த்தனம். தெரியுமா? இப்போ பார்த்தாலும் ஒரு சோறு. படிக்கிறீங்களா? படித்து முடிச்சிட்டிங்களா? வேலைக்கு போகிறீங்களா? இல்லை என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். சூப்பர். ஆனால் எப்போ பார்த்தாலும் டல்லாக இருப்பார். இவர் எப்போ பார்த்தாலும் செழிப்புன்னு இல்லை அந்த வசனம்? சத்தமாக செழிப்பு. அதாவது இவர் என்ன நினைக்கிறாரோ செய்வார். இதையும் விரும்புவதை விட அதிகமாக நடக்கும்.
இவர் எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் அவர் கூட யார் இருக்கிறா? 31:2 சொல்லுங்கள். ராஜா, சத்தமாக சொல்லுங்கள். ராஜா எங்கே இருக்கிறார்? அந்த முதல் வார்த்தை இதோ. சொல்லுங்கள் எல்லாரும். இவர் கூட யார் இருக்கிறா? சத்தமாக இருக்க. ஆனால் நடப்பதெல்லாம் என்ன? காற்று, பெருவெள்ளம், வறட்சி. எப்போ பார்த்தாலும் சோகமாகவே இருப்பார். அப்படி இருக்கிறார். ஆனால் இவர் கூட ராஜா இருக்கிறார். இவர்கிட்ட ராஜாவும் கிடையாது. ஆனால் எப்படி இருக்கார் இவர்? ரொம்ப 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 கவனிங்க. இது அதாவது இது கர்த்தர் கொடுத்த அடைக்கலம். எல்லாம் சொல்லுங்கள். கர்த்தர் கொடுத்த அடைக்கலம். சத்தமாக சொல்லுங்கள். இப்படி சொன்னால் முடியும். சொல்லுங்கள். சத்தியத்தின் அடைக்கலம், பொய்யின் அடைக்கலம். இப்போ யார் செழிப்பாக இருக்கிறா? ஜபம் கிடையாது, வேதம் கிடையாது, சபை கிடையாது, ஆலயம் கிடையாது, ஊழியம் கிடையாது. ஆனால் எங்கே இருக்கிறாரு இவர்? எங்கே இருக்கிறார் தம்பி? இதை பார்க்கும் உங்களுக்கு என்ன தோணுது? இது பெஸ்ட்டா இது பெஸ்ட்டா? புரியுதா? ஆனால் இவரை பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் பொறாம வருது இல்லை? இவரை பார்க்கும்போது எனக்கு தெரியுமா, என்னங்க ஆண்டவர் ஆண்டவர்ன்றீங்க, ஜபம் ஜபன்றீங்க, எப்போ பார்த்தாலும் பைபிள் கைமா இருக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? காலேஜ் பைபிள் எடுத்து போவியா? எடுத்து போயிட்டு இன்னும் போவே இல்லை. போக போகிறேன். பைபிள் கொண்டு போயிடலாம். கத்திரிக்காய் வாங்கினா கூட பைபிள் எடுத்துகிட்டு போங்க. ஏன் தெரியுமா? அந்த பைபிளை பார்த்தா அந்த கத்திரிக்காய் போடுறான் பார்த்தீங்களா, சொத்த கத்திரிக்காய் போட மாட்டான், நல்ல கத்திரிக்காய் போடுவான். அதை பார்த்து உங்களை மதிக்கிறது இல்லை, அந்த பைபிளை கட்டாயம் மதிப்பான். நான் சொல்ல தமிழ் புரியுதா? எங்கள் பாஸ் சொல்லி கொடுத்தாரு. டேய், கத்திரிக்காய் வாங்க போனால் கூட பைபிள் எடுத்துன்னு போ. ஏன் தெரியுமா? அந்த பைபிளை பார்த்த உடனே ஏமாற்ற மாட்டான் அந்த அம்மா. ஆணோ பெண்ணோ சொத்து கத்திரிக்காய் போட மாட்டான், நல்ல கத்திரிக்காய் போடுவான். ஏன்னா உனக்கு பயப்பட மாட்டான், இந்த பைபிளுக்கு அவன் பயப்படுவான். ஆமேன். இவர் கூட யார்? சத்தமா. இப்படிப்பட்ட வாழ்க்கை, நீதி நியாயம். ஆனால் என்ன இல்லை, சொல்கிற மாதிரி சத்தமா. இப்போது இவருக்கு ஒரு மனைவி இருந்து, புரியவே இல்லை. அந்த மனைவி என்ன சொல்ல இவரை பற்றி? நான் லூஸ் மனுஷனாக்கிறேன் நீ. புரியுதா? அந்த மனைவி இருக்குமா இவரோட? இருக்குமா ரொம்ப நாள்? என்னடி பார்க்குறீங்க? டெய்லி என்னது? 32 டெய்லி என்னது? காற்று. 2வது பெருவெள்ளம். 3வது வறட்சி. 4வது எந்த மனைவியாகிலும் கூட இருக்குமா? நல்லா ஜோம் பண்ணுறாரு, நல்லா வேதம் வாசிக்கிறாரு, ஊழியெல்லாம் செய்கிறாரு, பாஸ்டருக்கு ரொம்ப கூடவே இருக்கிறார். அவர் கூட யார் இருக்கிறா? சத்தமாக சொல்லுங்கள். ஆனால் வாழ்க்கை நடப்ப சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள். காண்கிற ஒன்றை வைத்து காணக்கூடாத தேவனை எடை போட மாட்டேன். இந்த மாதிரி சொல்லுங்கள். காண்கிற ஒன்றை வைத்து காணக்கூடாத தேவனை எடை போட மாட்டேன். காண்கிறவைகள் தற்காலிகமானது, காணக்கூடாதது நித்தியமானது. எல்லாம் சொல்லுங்க. காண்கிறவைகள் ஒழிந்து போகும், காணக்கூடாதது நித்தியத்துக்கு கூட வரும். கவனிங்க. இப்போ இந்த 2 பேரையும் பார்க்கும்போது நீங்கள் யாராக இருக்கலாம் நீங்கள் விரும்புகிறீங்க? இவராக இருக்கலாமா, இவராக இருக்கலாமா? ஹலோ தம்பி, நீங்கள் தான் என்னங்க? அப்படியா? ரெடியா? காற்றுக்கு, பெருவெள்ளத்துக்கு, புயல் காற்றுக்கு, சூறாவளிக்கு, சுனாமிக்கு, வறட்சிக்கு. அப்படியா? நாளைக்கு வரும். அந்த நேரத்துக்கு எப்படி இருக்கும்? அது எப்படி சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. இவர் நிகழ்காலத்துக்காக வாழ்கிறார். சத்தமா சொல்லுங்க. இவர் வருங்காலத்துக்காக வாழறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கை எல்லாமே எப்படி தான்? என்னுடைய வாழ்க்கை எல்லாமே எப்படி தான்? சொல்லுங்க எல்லாரும். சொல்லுங்க. தேவன் அடைக்கலம், உலகம் அடைக்கலம். கவனிங்க. இது நல்லா நசம் படித்து பாருங்களேன். 28 அதிகாரம் எல்லாம் சொல்லுங்க.
எல்லாம் சொல்லுங்கள். 28:3 28:1 கடைசி சொல்லுங்கள். எல்லாம் 28:1 கடைசி வார்த்தை 28:1. தம்பி ஏசை 28:1 சொல்லுங்கள். எல்லாம் இவரை பார்த்து சொல்லுங்கள். வாடி போகும் சொல்லுங்கள். பெருமை, திராணி, வல்லமை, செழிப்பு, உயர்வு எல்லாம் சொல்லுங்கள் வாடி போகும். அது வாடிச்சுன்னா இவர் வாடி போயிடுவார். இப்போ எப்படி இருக்கிறாரு? சத்தமாக சொல்லுங்கள். செழிப்பாகிறாரா? ஜோராக இருக்கிறாரா? கிரீடு தோட்டில் பேர் இருக்குது, புகழ் இருக்குது. எப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். ஃபைனான்ஸ் இருக்குது, என்னங்க, நல்ல ஃபேமிலி இருக்குது, அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஃபேம் இருக்குது. சொல்லுங்கள் எல்லோரும் 4 சொல்லுங்கள். சொல்லுங்கள். ஃபைனான்ஸ், ஃபேம், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இருக்கிறாங்க. பானையில் சோறு இருந்தால் யாரெல்லாம் இருப்பாங்க? எப்படி இருக்க? செழிப்பு இருக்குதுங்களா? செழிப்பு இருக்குதுங்களா? ஹலோ, செழிப்பு. முதல் வசனத்துடைய 4வது வரி, முதல் வசனத்துடைய 4வது வரி சத்தமாக சொல்லுங்கள். ரைட். இப்போ இந்த செழிப்புக்காரங்க யாரெல்லாம் வருவா? யாரெல்லாம் வருவா? அண்ணன் வருவான், தம்பி வருவான், மாமா வருவார், மச்சான் வருவார், நண்பர்கள் வருவார், எல்லாம் வருவாங்க. நீங்கள் கூட வருவீங்க, வரமாட்டிங்களா? எங்கே இருக்கிறார் அவர்? எப்படி இருக்கிறார் இப்போது? அவருக்கு எதுவுமே பணம் வந்து ஒரு பெருசு இல்லை அவருக்கு. சொல்லுங்கள். ஃபேம், ஃபைனான்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ இவருக்கு இப்போ என்னைக்கு ஆண்டவர் தேடுவாரா? இவர் ஆண்டவரை தேடுவாரான்னு கேட்டேன். ஏன்? இப்போ இவர் ஓயாத ஜபம், ஓயாத பாட்டு, ஓயாத ஆமேன், அல்லேலூயா, காலையில் ஆராதனை, மாலையில் ஆராதனை, எல்லா ஆராதனைக்கும் வந்துடுறாரு. ஆனால் என்னது? யோசித்து பாருங்க. தம்பி, நான் சொல்ல புரியுதா? இவரை பார்க்கும்போது நீ அவராக இருக்கணும் விரும்புறியா, இல்லை நீயாவே இருக்கணும் விரும்புறியா? என்னம்மா சொல்றது கேட்டுச்சா? உலகத்தான இருந்தால் அவராக இருக்கணும் தான் விரும்புவாங்க. அதே வந்து ஒன்று தான் கேட்குறேன். நான் வந்து நானாக இருக்கதா விரும்புவேன். உண்மையாவா? உண்மையாகவே. இவங்க மம்மிங்க இருக்கிறீங்களா? நீங்கள் தானா? பரவாயில்லையா? வாழ்த்துக்கள். உண்மையாக சொல்கிறியா? இதெல்லாம் சமாளிக்க முடியுமா? இனிமேல் தான் தெரியும். சொல்லுங்கள். காற்று, பெருவெள்ளம், வறட்சி, மனசுக்குள்ளே ஒரு வெறுப்பு வரும் இல்லை? கவனிங்க. 55 ஆண்டுகளாக வேதம் வாசிக்கிறேன், ஆண்டோடு ஓடுகிறேன். இதெல்லாம் வரும்போது ஒரு பெரிய கேள்விக்குறி வந்துடும். யாரை பார்க்கும்போது? 73ஆம் சங்கீதத்தில் ஆசாப் சொல்லுகிறான், அவர்களை பார்க்கும்போது நான் பொறாமை கொண்டேன். வீம்புக்காரை பார்க்கும்போது நான் பொறாமை. இவரை பார்க்கும்போது பாருங்கள், ஜபமே பண்ணுற, உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு நல்ல கவனிங்க. ஜபிக்கிறவங்க வீட்டில் கல்யாணமே ஆகிறதில்ல. ஜபமே பண்ணாதுக்காங்க பார்த்தீங்களா? அவங்க வீட்டில் சீக்கிரம் கல்யாணம் ஆகிடுது. எத்தனை பேர் நான் சொல்கிறது தமிழ் புரியுது? ஜபமே பண்ணுறதில்ல, ஆலயத்துக்கே வர்றதில்லை, சபைக்கே வர்றதில்லை, எந்த தேவனோட உறவே இல்லை. அவன் ரொம்ப வேகமாக வளர்கிறாங்க. சொல்லுங்கள் எல்லாரும். கசாப் கடைக்கு போகிற ஆடு புஷ்டியாக இருக்கும், நாளைக்கு பிரியாணி ஆக போகுது. இவருக்கு இருக்க ஒரே ஒரு ஆள் யார் தான்? 32:1 சத்தமாக சொல்லுங்கள். அவர் தான் உறவு, அவர் தான் நண்பர், அவர் தான் நெருக்கம், அவர் தான் அவருடைய சொல்லுங்கள். அவர் தான் ஃபைனான்ஸு, அவர் தான் ஃபேமு, அவர் தான் ஃப்ரெண்டு, அவர் தான் ஃபேமிலி. எல்லாம் எஃப்ல வருதா? சொல்லுங்கள். அவருக்கு நண்பர் யார்? ராஜா. அவருக்கு பணம், அவருக்கு ஆசை யார்? அவருடைய ஃபேம் யார்? அவர் எல்லாமே ஆண்டவர் தான். இவருக்கு சொத்தமாக எது இல்லை. ஆண்டவன்ற வார்த்தை கொஞ்சம் கூட வாயிலையே. புரியுதா? இவர் நினைக்கிறார், இவரை பார்த்து அவன் பைத்தியம் நினைக்கிறார், லூசுன்னு நினைக்கிறார் இவரை பார்த்து. இவரை உலகம் அப்படி தானே சொல்லுது. இப்போ நம்ம ஜெபிக்கிறோம்,
வேதம் வாசிக்கிறோம், சபைக்கு வரும். நம்மளை பார்த்து என்ன சொல்லுது உலகம்? ஆமாம், ரொம்ப பக்தியாக தான் இருக்கிற, உன் புருஷன் பற்றியா, உன் பையன் பற்றியா, சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள். காணப்படுகிற ஒன்றை வைத்து காணக்கூடாத என் தேவனை நான் இடை போட மாட்டேன். கவனிங்க, இன்னொன்று சொல்ல போகிறேன். இது இந்த நிலைக்கு எப்படி வந்தார் இவர்? இந்த நிலைக்கு எப்படி வந்தார் கேட்டேன். கொடுமுடி, திராணி, வல்லமை, செழிப்பு, இந்த நிலைக்கு எப்படி வந்தார்? என்னங்க என்னங்க? திராணி, வல்லமை எல்லாம் இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா? என்னது? பொய். ஆனால் எவ்வளோ சீக்கிரம் போயிட்டார்? சத்தமாக சொல்லுங்க. ஆனால் இவர் எப்போ பார்த்தாலும் சத்தியம், நீதி, நியாயம், கர்த்தர். புரியுதா? இப்படி கடைக்கு போனால் சில்லறெல்லாம் கொடுத்துருவியா ஒழுங்கா? கடைக்கு போனால் சில்லறெல்லாம் ஒழுங்காக கொடுத்துருவியான்னு கேட்டேன். உடனே கொடுப்பேன், இந்த 2 நாள் பொறுத்து கொடுப்பியா? நீதி, சத்தமாக சொல்ல, நீதி, நியாயம். ஆனால் இது இருக்குது. சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. இப்போ எது உண்மை, எது பொய்? இது பொய். ஆனால் உலகம் யாரை மதிக்குது இன்னைக்கு? ஏன்? என்னங்க? அவற்றை இல்லாத ஒன்றுமே இல்லை. புது அவங்களுக்கு சொல்ல போனால் சபைக்கு வரவங்க கூட அவற்றை போயிடுறாங்க. புரியல? சபைக்கு வரவங்க கூட எங்கே தான் போகிறாங்க? இவரை பார்த்தோம். யார் தெரியுமா? யார் தெரியுமா? எங்கள் அத்தைக்கு பேரனுக்கு சித்தி பையன். புரியவே இல்லை. எங்கள் அத்தைக்கு பேரனுக்கு, என் பாட்டிக்கு பேரனுக்கு, சித்திக்கு ஏதோ ஒன்று சொல்லிடுறோம். இவரை பார்த்தா கூட கை கொடுங்க. இவரை கண்டுக்கிறதே இல்லை. ஏன்? என்னங்க? இப்போ நான் போனால் என்ன கேட்பார் என்கிட்ட? அவர் என்ன கேட்பார்? சத்தமா நான் அவரோட பழகுவேனா, நெருக்கமாக இருப்பேனா? அவர் கிட்ட வந்தால் கூட இதான் உலகம். சொல்லுங்க, இது நிரந்தரம் அல்ல. ரொம்ப அன்பாக கேட்குறேன், கவனிங்க. வசதி நல்லது, பணம் நல்லது, உயர்வு நல்லது, செழிப்பு நல்லது, தொழில் நல்லது, எல்லாவற்றை விட அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். எதை நம்பி வாழறார்? எதை நம்பி வாழறார்? ரெண்டாவது எதை நம்பி சொல்லுங்க? 16 28 12 15 மரணத்தோடும் பாதாளத்தோடும் அவர் உறவுகள்லாம் யார் தான்? உறவுகள்லாம் யார் தான்? பேய், பிசாசு, அழிவு. ஆனால் இவருக்கு உறவு யாரோட? கை தட்டுவோம் சொல்ல. ஆமே ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, அவரோட நெருக்கம். சொல்லுங்க, ராஜா இதோ. என்ன பாருங்க, இதோ என்ற வார்த்தைக்கு என்ன தரும் பொருள்? காணக்கூடியது, தொடக்கூடியது, எனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியது. இப்போ தம்பியை கேட்குறேன், தம்பி உங்கள் 2 வீலர் எங்கே? அதோ. உங்கள் வேதம் எங்கே? சத்தமாக சொல்லுங்க. இங்கே. இதோ. சொல்லுங்க, காணக்கூடிய, தொடக்கூடிய, பார்க்கக்கூடிய, எனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய. சொல்லுங்க, பார்க்கக்கூடிய, தொடக்கூடிய, எனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒன்றுக்கு தான் இதோன்னு என்று அர்த்தம். சொல்லுங்க, இதோ. அப்போ ராஜா எங்கே இருக்கிறாரு? ராஜா எங்கே இருக்கிறார்? தொடக்கூடிய, பார்க்கக்கூடிய, ரொம்ப நெருக்கமாய், சொல்ல போனால் என் சுவாசத்தை விட நெருக்கமாக இருக்கிறார். சொல்லுங்க, உங்கள் வீடு எங்கே? உங்கள் வீடு எங்கேன்னு கேட்டேன். அதோ. உங்கள் வேதம் எங்கே? ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அப்போ ராஜா எங்கே? பார்க்க முடியுமா? தொட முடியுமா? நெருக்கமாக இருக்க முடியுமா? ஆனால் இவர் வாழ்க்கையில் என்னதான் வருது? 24 மணி நேரமும். சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. கவனிங்க, இவர் அறிவை பயன்படுத்துகிறார், இவர் தேவ ஞானத்தை பயன்படுத்துகிறார். எப்படி பெரிய ஆளானாரு? நான் 2 வாரம் சொன்னேன். திராணி, வல்லமை. சொல்லுங்க, மேன் பவர், மசில் பவர்,
மணி பவர். தம்பி, பிஸ்னஸில் இது முக்கியம். மேன் பவர் முக்கியம், மசில் பவர் முக்கியம், மணி பவர் முக்கியம். ஆனால் ஒரு சின்ன அதாவது காற்றடிச்சா வெயில் வந்தால் இவர் ஒன்றையெல்லாம் போயிடுவார். படிக்கிறீங்களா? எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள். 28:1 கடைசி வார்த்தை சொல்லுங்கள். வாடி போகும். சத்தமாக சொல்லுங்கள். 3ஆம் வசனத்தினுடைய அது 2ஆம் கடைசி வார்த்தை சொல்லுங்கள். தரையிலே தள்ளி விடுவார். 3ஆம் வசனம் கடைசி வார்த்தை காலால். இன்னொரு சொல்கிறீங்களா? நம்பர் 1 சத்தமா. செழிப்பு, உயர்வு, அவருடைய திராணி, அவருடைய வல்லமை, அவருடைய அதிகாரம். வாடி போகுன்னா உதிர்ந்து போகும். அடுத்து சொற்றொடர் தரையிலே சத்தமா. எங்கே இருந்தார்? சத்தமாக சொல்லு. எங்கே இருந்தார்? சொல்லுங்கள் எல்லாரும். உயரம் நிரந்தரம் அல்ல, ஆழந்தான் நிரந்தரம். ஆமே. நீங்கள் எதை பார்க்குறீங்க தம்பி? உயரத்தை பார்த்து பழகுறோமா, ஆழத்தை பார்த்து பழகுறோமா? தப்பாக சொல்கிறீங்களே. என்னங்க பொண்ணு பார்க்குறீங்களே, உங்களுக்கு ஈக்குவலாக பார்க்குறீங்களே? உங்களை விட கொஞ்சம் கீழே இருந்தால் ஒத்துக்கிறீங்களா? என் ஸ்டேட்டஸ் என்ன, உன் ஸ்டேட்டஸ் என்ன? ஹலோ, ஆண்டவன் ஸ்டேட்டஸ் பார்த்தாருன்னா நம்ம இன்றைக்கி உயிரோடு இருக்க மாட்டோம். எங்கே இருந்தோம் முன்னால்? கேரா பிளாட்ஃபார்ம். காலையில் சொன்னேன்ல, நான் தூக்கி எறியப்பட்டேன், ஆனால் தூக்கி எறியப்பட்ட என்னை அவர் கையில் எடுத்தார். சொல்லுங்கள், ஆண்டவர் ஸ்டேட்டஸே பார்க்கல. தம்பி, வண்ணங்களை பார்த்து கல்யாணம் பண்ணிங்களா, எண்ணங்களை பார்த்து கல்யாணம் பண்ணிங்களா? உண்மையாக அவர் சொல்கிறது புரியுதா? வண்ணங்களை பார்த்து பண்ணார், எண்ணங்களை பார்த்து பண்ணாரன்னு கேட்டேன். என்ன சொல்கிறாரு? வண்ணங்களை பார்க்கலையோ, கொடுமுடியை பார்க்கல, செழிப்பை பார்க்கல. சொல்லுங்கள் எல்லாரும் இந்த வார்த்தை எப்படி சொல்லுங்கள். வாடி போகும். சத்தமாக சொல்லுங்கள். கவனிங்க, நான் சொல்லவா? சொல்லுங்கள், சொல்லுங்கள், சொல்லுங்கள் எல்லாரும். தேவனே நடைக்கலம், அவரே ஆதாரம். என்ன தெரியுமா? என்ன ஆனர் பாருங்க, அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது. என்ன ஒரு வார்த்தை? இவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்ன சொல்கிறாரு? பெருமை வேறு. 28:15 சொல்லுங்கள். வெள்ளங்கள் புரண்டு வந்தாலும் என்னை அணுகாது. சத்தமாக சொல்லுங்கள். என்ன சொல்கிறார் அவர்? என்ன வந்தாலும் எனக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? அவர்கிட்ட என்ன இருக்குது? மேன் பவர். ஜிம்முக்கெல்லாம் போறியா தம்பி? ஜிம்முக்கெல்லாம் போறியா? சரி, பரவாயில்லையே. சொல்லுங்கள், மேன் பவர் இருக்குது. இவர் பார்த்தா எப்படி எலும்பு தோல் மாதிரி இருக்கார். காற்று அடித்தால், வெயில் வந்தால். ஆனால் இவர் எப்படி தெரியுமா? செழிப்பாக இருக்கிறார். இவரை பார்க்கும்போதே உள்ளத்தில் நல்லா இருக்கிறார். ஆனால் ஒன்றும் தெரியல. அடுத்து படித்து பாருங்கள். அடுத்து ஒரு வார்த்தை 17ஆம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை 17 சொல்லுங்கள். 3ஆம் சொல்லுங்கள். பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மழை அடித்து விடும், மறைப்பிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்து கொண்டு போகும். சத்தமாக சொல்லுங்கள். என்ன பாருங்கள், கல்மழை தெரியுமா? ஒரு சின்ன ட்ராப் வந்தனா கூட என்ன ஆகிடுவார் ஐயா? வசனம் படிங்களேன், எல்லாம் படிங்க வசனத்தை. சொல்லுங்கள், அந்த வார்த்தையெல்லாம் சொல்லுங்கள். அழித்து விடும், அடித்து கொண்டு போகும். சத்தமாக. அழித்து விடும், அடித்து கொண்டு போகும். செழிப்பு அழிந்து விடும். கொடுமுடி அதுவும் போயிடும்ல. பணம், மேன் பவர், மசில் பவர், மணி பவர் எல்லாம் போயிடும். ஆனால் இவர்கிட்ட இவர் அடுத்து ஒரு சொல்ல போகிறேன். அடுத்து ஒரு வார்த்தை 18ஆம் வசனம் 2வது வரி 18 2வது வரி. அவருடைய வாழ்க்கை என்னதான் தெரியுமா? வாழ்க்கையை 18 2வது வரி. சத்தமாக சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க. அது சொல்லுங்க. லைஃபே வேஸ்ட்டு. சத்தமாக சொல்லுங்க. நீயும் வேஸ்ட்டு, லைஃபும் வேஸ்ட்டு. நிற்காது. அதில் போட்டுருக்குற நிற்காது. சத்தமாக சொல்ல. நிற்காது. செழிப்பு
உயர்வு, திறமை, அறிவு, பட்டம், பதவி, பணம், மசில் பவர். சத்தமாக சொல்லுங்க. ஆனால் சொல்லுங்க, இதுதான் வாழ்க்கை. சத்தமாக சொல்லுங்க. ஆனால் இன்னொருத்தருடைய வாழ்க்கை இருக்குது. இன்னொருத்தருடைய வாழ்க்கை படிக்கிற இன்னொருத்தர் வாழ்க்கை. அடுத்து ஒன்று போட்டிருங்க. ரெண்டாவது 20ஆம் வசனம். அதில் பாருங்கள், 19 கடைசி வார்த்தை. 19 சொல்லுங்க, நாள்தோறும் இரவும் பகலும் புரண்டு வரும் சஞ்சலம் உண்டாக்கும். சத்தமா அது தம்பி ஒரு வசனம் போட்டுருது, குறுஞ்செய்தியாம். என்னதுங்க? வாட்ஸ்அப்பில் சொல்லுங்க, இரவும் பகலும் எல்லாம் சொல்லுங்க. சஞ்சலம், போராட்டம். என்ன பாருங்க, உயர்வு வேலை செய்தா? உயர்வு. கொடுமுடி ஒர்க் பண்ணுதான்னு கேட்டேன். கொடுமுடி பயன்படுதான்னு கேட்டேன். செழிப்பு, பலன், அறிவு, திராணி, வல்லமை, பணம், புகழ். சொல்லுங்க, என்ன போட்டு தெரியுமா? என்ன போட்டிருக்குது? சஞ்சலம். சத்தமாக சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க. இவற்றை ஒன்றுமே இல்லை. செழிப்பு இல்லை, உயர்வு இல்லை, திராணி இல்லை, வல்லமை இல்லை, ஒன்றுமே இல்லை. உலக அறிவெல்லாம் இல்லை. பார்த்தாலே தெரிஞ்சு பார்த்தீங்களா? நல்லா படிப்பியா? ஆனால் இன்னொன்று சொல்ல போகிறேன். ஒன்று படிக்கட்டுமா? தமிழ் புரியுதா? சொல்லுங்க. இதுவும் வசனம். சொல்லுங்க, படுக்கை இருக்கிறது ஆனால் பயன்படாது, போர்வை இருக்கிறது ஆனால் பயன்படாது. சத்தமா சூப்பர் பெட் வச்சுக்கிறார். என்னங்க பெட்டு? 50,000 ரூபா. புரிய மாட்டேங்குதுல்ல? அவர் யூஸ் பண்ணுற பெட்டு 50,000 ரூபா, ஆனால் பயன்படாது. அவர் யூஸ் பண்ணுற கார்பெட்லாம் ரொம்ப காஸ்ட்லி, எல்லாம் துபாய். இது சொல்லுங்கள், படுக்கை பயன்படவில்லை, போர்வையும். அது அர்த்தம் தெரியுமா? வசனம் படிங்க சிஸ்டர் வசனத்தை. கால் நீட்ட படுக்கை நீளமும் போதாது, மூடிக்கொள்ள போர்வையின் அகலமும் போதாது. அவருடைய கருத்து என்னவென்றால், எல்லாம் இருக்கிறது ஆனால் பயன்படாது. இவற்றை ஒன்றும் இல்லை. இவற்றை என்ன இருக்குது? இவற்றை என்ன இருக்குதுன்னு கேட்டேன். சத்தமா ஒன்றுமே இல்லை. இவற்றை இருக்கிற ஒன்று கூட இவற்றை இல்லை. ஆனால் நான் கேட்டேன் தம்பிக்கிட்ட, உங்களுடைய உள்மனை என்ன சொல்லும்? பணக்கார பையனை பார்க்குற, ஸ்கூலில் வசதியான பையன், கார்லேயே வரான், நீ நடந்தே போகிற, அவனுக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை. அவனை பார்க்கும்போது உனக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் வருதா? என்ன நினைப்ப? எல்லாம் சொல்லுங்கள், கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். தேவனை குறித்த மனத்தாங்கள் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கே நான் தேவனை விட்டு தூரமாய் போகிறேன். இன்னொரு முறை சொல்லுங்க, தேவனை குறித்த மனத்தாங்கள் என்னைக்கு வருதோ அன்னைக்கே நான் விட்டுட்டு போயிட்டேன்னு அர்த்தம். பிசா சொல்லுவான், சபாஷ் தம்பி, புரியுதா? இப்படி பண்ணிட்டாரு. திரும்ப சொல்லுகிறேன், காண்கிற ஒன்று நிரந்தரம் அல்ல, காணாத ஒன்று நிரந்தரம். இதெல்லாம் பார்த்தீங்களா? இப்போ எல்லாம் திருப்பி சொல்ல நம்பல. எது நிரந்தரம் இல்லை? உயர்வு, செழிப்பு, அப்புறம் அவருடைய எபிலிட்டிஸ். ரொம்ப ரொம்ப ஆணை பூனையாக்குவார், பூனை ஆணையாக்குவார். சகல கலா வல்லவன். ஆனால் எல்லாமே அடித்து கொண்டு போகிறது. எல்லாம் சொல்லுங்கள், அடித்து கொண்டு போகிறது. சத்தமா கவனிங்க. இந்த உயர்வுக்கு காரணம் அவர் தான். ஆனால் இவருக்கு ஒன்றுமே இல்லை. சொல்லுங்கள், இதோ ராஜா. எல்லாம் கரங்களை வச்சு சொல்லுங்கள், ராஜா. சத்தமாக சொல்லுங்கள். பாதுகாப்பானது, பாதுகாப்பு அற்றது, நிரந்தரமானது, நிரந்தரம் இல்லாதது, நித்தியமானது, அனித்தியமானது. இந்த சொல்லுங்க, பாதுகாப்பானது. ஒரு சின்ன கல்மழை என்ன ஆயிடுது? இந்த வார்த்தை படிச்சிங்களா? சொல்லுங்க, கரைந்து போகும், அடித்து கொண்டு போகும். சின்ன மழை தான். ஆனால் இவருக்கு என்னது? இவருக்கு பெருவெள்ளம், ரெண்டாவது பெருங்காற்று, மூணாவது வறட்சி, நாலாவது
இப்போ பார்த்தாலும் வாழ்க்கையில் அடி மேலே அடி, அலைகள் ஓய்வதில்லை. ஆனாலும் சொல்லுங்கள் ராஜா, எல்லாம் கரங்களை சொல்லுங்கள், கரங்களை சொல்லுங்கள் ராஜா. கவனிங்க, இனிமையான வாழ்க்கை சொல்லுங்கள் எல்லாரும். ஆனால் ஆபத்தான வாழ்க்கை, கசப்பான வாழ்க்கை, ஆனால் இனிமையான வாழ்க்கை. தமிழ் புரியுதா? கசப்பு டெய்லி என்னது? ஒரு காற்று அடித்த உடனே அடுத்த காற்று. அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன், கேளுங்க, வாசிக்கிறேன். சாரி, அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க இந்த வார்த்தை எல்லாம். 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுங்க. எதிர்காற்று, எல்லாம் சொல்லுங்க சத்தமா. அடுத்து 7ஆம் வசனம், 7ஆம் வசனம் கடுங்காற்றுன்னு வரும் பாருங்க பக்கத்திலேயே, கடுங்காற்று. சொல்லுங்க 7ஆம் வசனம், காற்று நிறைய வரும். அடுத்து வருத்தம், 8ஆம் வசனம் என்னங்க? வருத்தம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும், அதில் நிறைய வரும். புயல் காற்று, கடுங்காற்று, சூறாவளி நிறைய வந்துட்டே இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, கடைசி சொற்றொடர் எல்லாம் சொல்லுங்க. 28ஆம் அதிகாரம் கடைசி வார்த்தை 27 கடைசி சொல்லுங்க. தப்பி கரை சேர்ந்தோம். எல்லாம் கரங்களை சொல்லுங்க, தப்பி கரை சேர்ந்தோம். நான் ஒன்றா சொல்கிறேன் பாருங்க. நம்பர் 1, 27 நம்பர் 1 சொல்லுங்க எல்லாரும். 4ஆம் வசனம் சத்தமாக படிங்க. எதிர்காற்று. அடுத்து 7ஆம் வசனம் காற்று. 8ஆம் வசனம் வருத்தம். 9ஆம் வசனம் மோசம். அடுத்து 10ஆம் வசனம் என்னங்க? வருத்தமும். சத்தமாக சொல்லுங்க. என்ன பார்க்குறீங்களா? சொல்லுங்க. இவை எல்லாவற்றிலேயும் சத்தமாக சொல்லுங்க. ராஜா இருக்கிறார். தப்பி சொல்லுங்க. எதிர்காற்று, கடுங்காற்று, சூறாவளி, வருத்தம், சேதம். கரங்களை உயர்த்தி தப்பி கரை சேர்ந்தோம். இவருக்கு என்னது? இவருக்கு என்ன மழை? சின்ன மழை தான், சின்ன டிராப் தான். சின்ன டிராப்லி ஐயா என்ன ஆயிட்டாரு? சத்தமாக சொல்லுங்க. அப்போ கூட போனவங்கெல்லாம் இவரை நம்பி போனாங்களே, செழிப்பை நம்பி, உயர்வை நம்பி, வாழ்வை நம்பி, வசதி நம்பி போனவங்களாம் என்ன ஆயிட்டாங்க? கரங்களை வச்சு சொல்லுங்க. அத்தனை பேரும் சத்தமாக சொல்லுங்க. சரி, இவருடைய உறவு யாரோட தெரியுமா? இவருடைய உறவு யாரோட? 15 உறவு யாரோட? 28-15 யாரோட? சத்தமா. இவருக்கும் தேவனுக்கும். இன்னும் சொல்ல போறேன். இவரை பார்க்கும்போது எப்படி பார்ப்பார்? சூப்பர். சொல்லுங்க. அற்பமாக பார்ப்பார். ஆமாம், ரொம்ப ஜெபம் பண்ணுறாராம், ரொம்ப பயல் பிடிக்கிறாராம், ரொம்ப ஆண்டு கூட இருக்கிறாராம். இந்த முதல் வார்த்தை 32 முதல் வார்த்தை என்னது? என்னங்க? இதோ ஒரு ராஜா சொல்லுவார். என்னையா கவனிங்க, இவர் வார்த்தை இவர் நம்புவாரா? என்னங்க? இவர் சத்தியம் சொல்லுவார், நிறைய சொல்லுவார். ஒரு வார்த்தை அவர் காதில் எடுபடுமா? சத்தம் என்ன சொல்ல தெரியுமா? ஆமாம், நீயே கெட்டியாக பிடிச்சிக்க, நீ சொல்கிற, ஆனால் ஒன்றுமே வாழ்க்கையில் நடக்கலை. உலகம் சொல்கிறத நம்ம பார்த்து இவ்வளோ ஜெபம் பண்ணுற, இவ்வளோ வேதம் வாசிக்கிற, இவ்வளோ ஊழியம் பண்ணுற, ஒன்றுமே நடக்கலையே, உன் பிள்ளை கல்யாணம் ஆகலை. நான் சொல்கிறத விட சொல்லுங்கள். இருக்கிறது என்பது நிறைவல்ல, இல்லாமல் என்பது குறைவல்ல. ஒன்ஸ் அகைன் சொல்லுங்கள். இருப்பது என்பது நிறைவல்ல, இல்லாமல் என்பது குறைவல்ல. இவற்றை என்ன இல்லை? இவற்றை என்ன இல்லை? மற்றதெல்லாம் இவற்றை என்ன இல்லைன்னு கேட்டேன். எல்லாமே இருக்குது இவர்கிட்ட. சொல்லுங்க. இருப்பது என்பது நிறைவல்ல, இல்லாமல் என்பது குறைவல்ல. ராஜா கூட இருக்கிறார், அதான் பெரிய ஆசீர்வாதம். இவர் கூட யார் இல்லை? சொல்லுங்க. நண்பனாக இருக்கிறார், தகப்பனாக இருக்கிறார், ஆசாரனாக இருக்கிறார், மெய்ப்பனாக இருக்கிறார்,
போதகராக இருக்கிறார், வழக்கறிஞராக இருக்கிறார், நல்ல ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார், மனைவியாக இருக்கிறார், மணவாளனாக இருக்கிறார், எல்லாவற்றையும் எல்லாமா இருக்கிறார். இதோ ஒரு ராஜா. சொல்லுங்க எல்லாரும் ஆமென். சத்தமாக சொல்லுங்க சொல்லுங்க. வைத்தியராக இருக்கிறார், பரிகாரியாக இருக்கிறார், நண்பனாக இருக்கிறார், தாயாக இருக்கிறார், தகப்பனாக இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார், எபினேசராக இருக்கிறார், இம்மானுவேலாக இருக்கிறார், யெகோவா ஈராக இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இவருக்கு என்ன இல்லை? இவருக்கு அந்த எண்ணமே வராது. ஏன்? என்னங்க? ரொம்ப செழிப்பாக இருக்கார். அப்படி போய் சொன்னால் கூட என்ன சொல்லுவார்? நம்ம பைத்தியக்கார மாதிரியும் அவர் ரொம்ப அறிவாளி மாதிரி பேசுவார். சொல்லுங்க. வாடும் வாடாதே ஐயா அன்பே ஆருயிர் உறவே. சொல்லுங்க. வாடாது. இது என்ன ஆகிடும்? சத்தமா உயர்வு, செழிப்பு, ஜோடிப்பு, சொல்லுங்க. எல்லாமே சத்தமாக சொல்லுங்க. இதில் ஒன்று போட்டிருக்குது, இன்னொன்று போட்டிருக்குது. அந்த 28 கூட பின்பகுதியில் 28 அடுப்பாங்க. இரவும் பகலும். என்னங்க? சத்தமாக சொல்லுங்க. இரவும் பகலும். சத்தமாக சொல்லுங்க. அதில் இன்னொன்று கூட போட்டிருக்குது 28:11 தேவன் இவர்கள் மேல் கோபம் கொள்ளுவாராம். 29, 28, 21 கடைசி வார்த்தை. சத்தமாக சொல்லுங்க. 28, 21 கடைசி வார்த்தை. தேவன் அவர்கள் மேல் சத்தமா கவனிங்க. இவருக்கு பலமுறை வாய்ப்பு வந்தது. நல்லா கவனிக்கணும். இதே ராஜா, இதே தேவன் அவருக்கு நிறைய சந்தர்ப்பங்களை கொடுத்தார், வாய்ப்புகளை கொடுத்தார், அதற்கேற்ற சூழ்நிலை கொடுத்தார். சொல்ல போனால் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களெல்லாம் கொடுத்தாரு. ஆனால் எதையுமே அவர் எடுத்துக்கல. அவருடைய உறவு யாரோட? மரணத்தோடு. உறவு யாரோடு? பாதாளத்தோடு. வேதம் சொல்லுகிறது தேவன் இவரும் என்ன செய்வாராம்? சத்தமா கவனிங்க. இவருக்கு அடைக்கலம் பணம், இவருக்கு அடைக்கலம் உலகம், இவருக்கு அடைக்கலம் உறவுகள், இவருக்கு அடைக்கலம் நண்பர்கள். ஆனால் இவருக்கு அடைக்கலம் கர்த்தரே. 32:1 படிங்க. 32:1. இதோ ராஜா நீதியாக அரசாளுவார். ஆமென். பிரபுக்களும் நியாயமான துரைத்தனம் பண்ணுவார்கள். அடுத்து 32:2 படிங்க. அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும். அது வார்த்தை பார்த்தீங்களா? சொல்லுங்க. இருப்பார். சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க. எல்லா சூழ்நிலைகளிலும், வறட்சியிலும், வறுமையிலும், இல்லாமையிலும், ஏளனத்திலும், பரியாசத்திலும், ஒன்றுமில்லாத நிலையில், உதவாரற்று போகையில் பாடுவேன், பரவசமாகுவேன். ஒன்றுமில்லாத நிலையிலும் உதவாரற்று போகையிலும் அவர் கூடவே இருப்பார். நல்லா கை சொல்லுங்க. கூடவே இருப்பார். சொல்லுங்க. ஒன்றுமே இல்லை அவர்கிட்ட. மேன் பவர் இல்லை, மணி பவரும் இல்லை, மசில் பவரும் இல்லை. வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு தேவன் கூடவே இருப்பார். சொல்லுங்க. பெருவெள்ளத்தில் இருப்பார், பெருமழையில் இருப்பார், புகலிடத்தில் இருப்பார், சுனாமியிலும் இருப்பார், சூறாவளியும் இருப்பார், வறட்சியிலும் இருப்பார், வறண்ட பூமியிலும் கூட இருப்பார். கைதட்டி ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. சொல்லுங்க. இதை விட ஒரு உறவு சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க. நெருக்கமாய். இதோ என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இதோ. தேவன் எப்படி இருக்கிறார்? கூட எப்படி இருக்கிறாரு? வறட்சி தான், செழிப்பே இல்லை, அடுத்த வேலையே கேள்விக்குறிதான். ஆனால் ராஜா கூடவே இருக்கிறார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? என்னுடைய செய்தி என்னன்னா, நீங்கள் உலகத்தில் இதெல்லாம் பார்க்காதீங்க. இந்த வசதி, இந்த காரு, இந்த பங்களா, இந்த வீடு, ஒரு சின்ன கல்மழை வந்தால் என்ன ஆகிடும்? கரைந்து போகும். நம்முடைய வாழ்க்கையில் சுனாமி வந்தால் கூட, சூறாவளி வந்தால் கூட அவன் தேவன் சொல்கிறாரு இருப்பார். 32:2 சொல்லுங்க. இருப்பார்.